என்ன சார் முறை வச்செல்லாம் கூப்பிட்டுட்டு இருந்தீங்க, இப்போ என்னடானா சாரு சாருன்னு சருகு புருகுன்னு கூப்பிட்டுங்கிறீங்களே, ஏன் இந்த மாற்றம், எதனால் திடீர்னு இந்த மாற்றம் அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒருத்தருடைய பேச்சில் மாற்றம் வந்திருக்கிறது. ஆனால் அட்டாக்லாம் எந்த மாற்றமும் கிடையாது. சில பல விஷயங்களில் மட்டும் மாற்றியிருக்கார். யார் இவர்? தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி பிரச்சாரத்தை ஆரம்பித்தோன்னு மேடையில் வந்து வேன் மேலே நின்று பேசுவாங்களே, அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் வேன் மேலே நின்று பேசும்போதே வழக்கம் போல் பாஜக அண்ட் டிஎம்கே ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணி பேசுகிறார். அதில் குறிப்பாக டிஎம்கேவை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, 505 தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலை, இப்படி நிறைவேற்றிட்டோன்னு சொல்லிட்டு வாய் கூசாமல் போய் சொல்லுங்கிறீங்களே மிஸ்டர் அங்கிள் அப்படின்னு சொல்ல வந்தார். என்ன முன்னாடி அங்கிள்னு சொன்னார்ல, அப்போ அங்கிள்னு சொன்னதுக்கான பின்விளைவு அதிகமாக இருந்துச்சா என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் அவரே இல்லை முறை வச்சு கூப்பிட்டா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அதனால் நான் அவங்கள சாருனே கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு விஜய் அவர்கள். இந்த பேச்சுக்கு தான் நம்ம முன்னாடி பார்த்தோமே முதல்வர் அவர்கள் பேசின பேச்சு இருக்குல்ல, கொள்கையே இல்லாத சில பேர் நம்மளை சும்மாவே போகிற போக்கில் பொத்தாம்பதுவாக விமர்சனம் பண்ணுறாங்கன்னு, அந்த கருத்து வந்திருக்கு. அந்த கருத்து, அதாவது முதல்வர் அவர்களுடைய கருத்து வர காரணம் விஜய் அவர்களுடைய இந்த கருத்து தான். அது என்ன கருத்து அப்படிங்கிறத அவரே சொல்லுவார், கேளுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 505 தேர்தல் வாக்குறுதிகளை நமக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்தாங்க. அதில் எத்தனை வாக்குறுதிகளை இந்த திமுக கவர்மெண்ட் நிறைவேற்றிருக்கு? முக்காவாசி வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாம எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம்னு இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி கதை விடுறீங்களே மைடியர். வேணாம் 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 வேணாம். உங்களுக்கு தான் ஆசையா பாசமா கூப்பிட்டா பிடிக்க மாட்டேங்குது. இப்படி கதை விடுறீங்களே மைடியர் சிஎம் சார். ரீல்ஸ் வேற ரியாலிட்டி வேற நீங்களே சொல்லிட்டு இப்போ நீங்க விடுறது அம்பட்டும் ரீல்ஸ் தான். அதுல எல்லாம் பாதியில அருந்தும் போயிடுச்சு.